அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல் தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. டென்ஷன் ஆகிட்டு இந்த ரத்தம் வந்தால் தான் பேசுவாங்க மேடம் அவங்க என்கிட்ட. சோ மிரட்டுறீங்க? மிரட்டல மேடம் நான். நீங்க கட் பண்ணி ரத்தம் வந்தாதான் அவங்க பேசுவாங்க. சோ அது பிளாக்மெயில் பண்றீங்க, அதை நல்லா யூஸ் பண்றீங்க. அதை நான் அப்படி நான் சொல்ல மேடம். நான் என் கையிலேருந்து ரத்தம் வந்தால் தான் அவங்க பேசுகிறாங்க. நான் அழுது காலெல்லாம் கூட விழுந்திருக்கேன் மேடம் நான் பேசுறதுக்கோசம். இல்லை மேடம், அது எப்படி ரத்தம் வந்தது பார்த்தா தான் நான் பேசுவேன்னா? டேப்லெட்டு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டு தருவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா 2000 1000 அது போல் போட்டு தருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க உங்களை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேப்லெட் மாத்திரை சக்ஸஸ்ஃபுல்னா மறுபடியும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஆமாங்க மேடம். என்னன்னு சொல்லியிருக்கான், டேய் அவன் உனக்கு அம்மா போலடா எழுதியிருக்கான் என் தம்பி அவங்க அம்மாவை. மேடம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, உனக்கு அம்மா போலடான்னு சொல்லியிருப்பானா உனக்கு இந்த பொண்ணு என்ன வேணும்? என்ன பேரு? பிரசாந்த் மேடம். பிரசாந்த். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வாஷமன்பேட்டு. என்ன பிரச்சனை? 1.5 year ஆகுது மேடம் மேரேஜ் ஆகி நல்லா தான் போயிட்டு இருந்தது மேடம். லவ் மேரேஜ், வீடு பக்கத்து வீடு தான் மேடம். அதனால் ஜனவரி மாதம் 30 வந்து கூப்பிட்டுன்னு போயிட்டேன் மேடம். கூப்பிட்டுன்னு போயிட்டு மேரேஜ் பண்ணேன். வாஷமன்பேட்டிலேருந்து ஒரு 10 kilometers டிஸ்டன்ஸில் ஒரு வீடு ஒன்று எடுத்து வச்சாங்க மேடம். வீடு எடுத்து வச்சு அங்கே வந்து ஒரு 3 months இருந்தேன் மேடம் அந்த வீட்டில். அங்கே இருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு 1 month வந்து எனக்கு வேலை இல்லை மேடம். வேலை இல்லாதனால வந்து அவங்க பார்த்துன்னு இருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் 3வது மாதம் வந்து நான் வேலைக்கு போயிட்டேன் மேடம். வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால இவங்க வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க 3 மாதத்தில் வச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்தது மேடம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து சின்ன வயசுலேருந்து பழக்கம் ஃப்ரெண்டு ஒருத்தன். என்னோடய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து வெளியே ஆப்போசிட் வீடு, அவங்க வீடு வந்து எதிர் பில்டிங்கு, எங்கள் வீடு இந்த பக்கம் பில்டிங்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து நிறைய டைம் வாங்கி பண்ணேன். பால்கனியில் நின்று பேசாதீங்க, தனியாக பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைம் ஆன் பண்ணேன் மேடம். நிறைய டைம் ஆன் பண்ணிவிட்டு விட்டேன் நானும். அதுக்கப்புறம் அவங்கள பேசலன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நைட்டே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு டைமிங் வந்து 2:52 இருக்கும் மேடம். காலையில் நைட்டு மேடம். நைட்டு தான், early morning. அதான் 2:52 கிட்டத்தட்ட. நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு முடிப்பில் வந்து எழுந்து பார்க்கும்போது வந்து மெசேஜ் பண்ணாங்க. என்னை பார்த்ததும் அந்த மொபைலில் வந்து லைட் எரியுதில் அதை வந்து அணைச்சி வச்சிட்டாங்க. நான் உடனே சரி அவங்க எதுவும் எனக்கு கொஞ்சம் டவுட்டு வந்துடுச்சு மேடம். அதனால் வந்து நான் தூங்குற மாதிரி இருந்துட்டு அவங்கள வாட்ச் பண்ணேன். அதே போல் அவங்க அம்மா அந்த பக்கம் படுத்துருந்தாங்க. அவங்க அம்மா வந்து எழுந்துக்கும் போது அதே போல் மொபைலை மறைச்சாங்க, கவுது போட்டு மொபைலை மறைச்சாங்க. அதுக்கப்புறம் எழுந்து யாருக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு கேட்டால் இது போல் இவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அது வந்து உங்கள் பையனுக்கு. ஆமாம் மேடம். பையனுக்கு எப்போத்துலேருந்து மெசேஜ் பண்ணுறேன் கேட்டால் நேற்றுலேருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க மேடம். நான் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து 1 monthக்கு முன்னாடியே வந்து மெசேஜ் பூஸ்டர் போட்டாங்களா. அவங்க போட்டுட்டு 25ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 1057 மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மேடம். ஃபுல்லாக அன்டைம் மட்டும். அந்த அன்டைமில் வந்து அதே போல் இந்த 2:57 மெசேஜ் பார்த்தேன்னு சொன்னல மேடம். அந்த 2:57 மெசேஜ் எதுக்கு இவனுக்கு மெசேஜ் பண்ண கேட்டு வெளியே கூட்டின்னு வந்து அடித்தேன் மேடம் நான் நைட்டில். ஆமாம், நைட்டில் வெளியே கூட்டின்னு வந்து அடித்தேன் மேடம். அடிச்சுட்டு அப்புறம் வந்து அவனுக்கு வந்து என் ஒய்ஃப் மெசேஜ் பண்ணுறப்பலே நான் பண்ண மெசேஜ், நீ கொஞ்சம் மேலே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். உடனே வந்துட்டார் மேடம். அது எந்த நம்பர்லேருந்து நீங்கள் பண்ணீங்க? அதாவது அவங்க அம்மா செல்லேருந்து தான் இவங்க மெசேஜ் பூஸ்டர் போட்டு அவங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கும் தெரியும்? அன்னைக்கு தான் தெரியும் அவங்க அம்மாவுக்கு. நான் கண்டுபிடிச்சாலும் அன்னைக்கு தான் தெரியும் அவங்க அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அடிச்ச சவுண்டெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் இறங்கி போயிட்டான். எங்கள் வீட்டில் வந்து அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து கேட்டு தவறான வார்த்தையில் திட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சால்வ் வச்சு காலில் வந்து இவங்க வீட்டிலேருந்து ஒரு ஏன்னா இந்த பொண்ணுக்கோசம் வந்து நான் அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டேன் மேடம் ஸ்டேஷனில். அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டீங்களா? வேணான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டேன் மேடம். சரி, உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன? அவன் பேர் ரமேஷ் மேடம். ரமேஷ்.
உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க? தம்பி, அம்மா, அப்பா. தம்பியும் ஃபோன் பண்ண மாட்டாரா? மேரேஜ் ஆனதுலேருந்து 1.5 வருஷமா எந்த கான்டாக்ட் இல்ல, எந்த டச் இல்ல? எதுவுமே இல்லை மேடம். அதுக்கப்புறம் வந்து நான் 2-3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணா அவங்க வீட்டிலேருந்து அவங்களோட அத்தை விஜயான்றவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வந்து பேசுனாங்க. வந்து பேசுகிறப்ப நல்லா நார்மலாக பேசுனாங்க. இந்த பொண்ணு தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவங்களும் என் பக்கம் தான் நல்லா நார்மலாக பேசிட்டு இருந்தாங்க. என்ன அவங்க அம்மா என் மாமியார் பேர் பொற்கொடி, என்ன பொற்கொடி உன் பொண்ணு இது போல் பண்ணினது நல்லா பேசினாங்க. அதுக்கு வந்து இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் வந்து இல்லை இந்த பையன் வந்து ஒழுங்காக சம்பாரித்து கொடுக்கறது இல்லை, நான் வந்து வேலைக்கு போகலனாலும் வந்து ஒரு இடத்துல பிளட் கொடுத்தா காசு தருவாங்க மேடம். ரிசர்ச் சென்டர், அந்த ரிசர்ச் சென்டர்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் மேடம். 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணுவீங்களா? பிளட் டொனேட்ல ரிசர்ச் சென்டர் மேடம். அது புதுசா தயாரிக்கிற டேப்லெட் வந்து போட்டு நம்ம கிட்ட இந்த பிளட் எடுத்து செக் பண்ணுவாங்க மேடம். அதுல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் 3 மந்த்துக்கு வந்து. எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்து இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு என்னடா வேலை இல்லாம சுத்திட்டு, வேலை இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த் வேலை இல்லாம சுத்திட்டு இருந்தால மேடம். அப்ப சொன்னா சரி இது வந்து அடிக்கடி பண்ணாத, நான் ஒரு இடம் சொல்றேன் அங்க போயிட்டு நீ பண்ணு அப்படின்னு சொன்னான். அது 3 days உள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 1 day வந்து பிளட் எடுப்பாங்க. என்ன டேப்லெட் கொடுப்பாங்க? அது நம்ம ஜுரத்துக்கு, ஃபீவருக்கு, வலிப்புக்கு புதுசா கண்டுபிடிக்கிறாங்களா, அதாவது சரி இந்த மாத்திரையை போட்டு உங்க பிளட்ல அதை டெஸ்ட் பண்றாங்க. சோ எவ்வளவு தடவை நீங்க இந்த சென்டர்ஸ்க்கெல்லாம் போயிருக்கீங்க? இது வந்து அதாவது எல்லா லேப்லயும் ஆன்லைன் இருக்கு மேடம். ஒரு லேப்ல பண்ணிட்டேன்னா ஒரு லேப்ல பண்ண முடியாது. அது ஹெல்த் எஃபெக்ட் பண்ணாதா? பண்ணும் மேடம். சோ இந்த காசுக்காக நீங்க இது பண்றீங்க? ஆமா மேடம். இந்த டேப்லெட் சாப்பிட்டு அது நம்ம பிளட்ல எப்படி எஃபெக்ட் பண்ண போறது? ஆமா மேடம். உங்கள மாதிரி எத்தனை பேர் அங்க வராங்க? அங்க லட்சக்கணக்கான பேர் வருவாங்க மேடம். ஃபுல்லா நம்ம இந்தியன்ஸ் தான். அது 3 நாள் மாத்திரை கொடுப்பாங்களா? அது டேப்லெட்டை பொறுத்து மேடம். ஒரு நாள் பீரியட்ஸை பொறுத்து. இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் எப்படி 3 நாள் நீங்க அங்க இருக்கணும்? ஆமா மேடம். அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனோம். 24 hours மேடம். இன்னைக்கு ஈவினிங் போறோம்னா நாளைக்கு டோசிங், நாளைக்கு செக் அவுட் மேடம். சோ நீங்க எவ்வளவு தடவை நீங்க இது மாதிரி சென்டர்ஸ்க்கு போயிருக்கீங்க? மேரேஜ் ஆனதுல இருந்து 10-12 டைம்ஸ் போயிட்டு மேடம். 3 மாசம் கேப்புக்கு அப்புறம் தான் செய்யணும்ல ஏதோ நீங்க சொல்றீங்களே as per the procedure? ஆமா மேடம். அது நீங்க 1.5 வருஷத்துல 12 தடவை பண்ணிருக்கீங்களா? ஆமா மேடம். சோ ஒரு ஆவரேஜ் வச்சோம்னா 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்க பண்றீங்க. ஆமா மேடம். ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு அப்புறம் 1.5 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு காசு நீங்க சம்பாதிச்சீங்க? சம்பாரிச்சு வந்து எல்லாம் அதான் ஸ்டடியை பொறுத்து. அது வந்து அந்த டேப்லெட்டை பொறுத்து 6,000 தருவாங்க ஒரு டேப்லெட்டுக்கு. ஒரு டேப்லெட் 10,000 தருவாங்க ஒரு டேப்லெட். ஸோ மொத்தமா நீங்க எவ்வளவு earn பண்ணீங்க இந்த 12 தடவை நீங்க போயிருக்கீங்களா இந்த சென்டருக்கு? 40,000. அது எப்படிப்பா? ஒரு 6,000 ஆவரேஜ் வச்சாலும் 60,000 அதே ஆயிடுச்சு. 12னா ஒரேடியா கொடுக்க மாட்டாங்க மேடம். 72,000 ஆயிடுச்சேப்பா. அவங்க பேமெண்ட் ஒரேடியா கொடுக்க மாட்டாங்க மேடம். ஃபர்ஸ்ட் 1,000 rupees அட்வான்ஸ் போல தருவாங்க. 1,000 rupees 2,000 rupees அட்வான்ஸ் போல தருவாங்க. திருப்பி இந்த செகண்ட் ப்ரீடு போறோம் பாத்தீங்களா, ப்ரீடு கணக்கு. இது 2 ப்ரீடு 2 ப்ரீடு 4 ப்ரீடுன்னு அப்படியே இருக்கும் டேப்லெட்டை பொறுத்து. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரீடு முடிச்சு வரமே 1,000 தருவாங்க. செகண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க? நான் இது வரைக்கும் வலிப்பு டேப்லெட் போட்டிருக்கேன். வலிப்பு டேப்லெட். அது எப்படி இருக்கும்? அந்த டேப்லெட் சாப்பிட்ட உடனே என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அது எப்படி ரியாக்ட் பண்ணும் உங்க பாடியில? கொஞ்சம் மயக்கமா இருக்கிறா போல இருக்கு மேடம். சரி, அவ்வளவு மயக்கமா இருக்கிறா போல இருக்கும். சோ அது டாக்டர்ஸ் எல்லாம் அங்க வந்து செக் பண்ணுவாங்களா? டாக்டர்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்களா எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு சொல்லி? 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அது எப்படி மாத்திரை ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி. உங்களுக்கு எதனா தலைவலி எதனா பிரச்சனை இருந்தா உடனே சொல்லுங்கன்னு சொல்லி 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டடி நடக்குதுன்னா உள்ள வந்து ஒரு 20 டாக்டர் கிட்டே இருப்பாங்க மேடம். சாப்பாடு எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க? எல்லாமே அவங்கள தான் மேடம். இந்த விஷயம் உங்க வைஃப்க்கு தெரியுமா? தெரியும் மேடம். நீங்க இது செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்? தெரியும். தெரியாத போல காமிச்சுப்பாங்க மேடம் அவங்க. வேற என்னப்பா செஞ்சீங்க? இது மட்டும் தான் மேடம். வேற எந்த வலிப்புக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மலேரியா ஜுரத்துக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. அது எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? அது சாப்பிட்ட உடனே என்ன? அது சாப்பிட்டோன்னு வந்து சாப்பாடு சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி வாமிட் பண்ற ஃபீலாவே வரும். ஓகே. ஆனா வாமிட் வராது, வாமிட் பண்ற ஃபீலாவே இருக்கும். சாப்பாடு சாப்பிட முடியாது. இருந்தாலும் அவங்க வந்து கிராம் கணக்குல அளந்து வைப்பாங்க சாப்பாடு. சரி.
இவ்வளவுதான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு கரெக்டா அதுவே சாப்பிட முடியாது. நான் எங்களால அங்க இருக்கிறவங்க எல்லாராலையும் அதுவே சாப்பிட முடியாது. ஒரு டைம்ல ஒரு சென்டருக்கு நீங்க போறீங்கல்ல, இந்த மாத்திரை எவ்வளவு பேர் மேல அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க? இப்ப உங்கள மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க பேஷண்ட்ஸ்? ஒரு 30 பேர் இருப்பாங்க, 40 பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் இருக்குமா இல்ல வேற ரியாக்ஷனா இருக்கும்? எல்லாருக்கும் அதாவது மலேரியா டேப்லெட் உங்களுக்கு இப்போ வந்து டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் தனியா இருக்கு மேடம். ஆறுன்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் ஏதோ சொன்னாங்க, டெஸ்ட் ஆறுன்னு சொல்லிட்டு ஏதோ இருந்துச்சு, அதுக்கு நேம் மறந்துட்டேன் மேடம். ஏதோ சொன்னாங்க. ரெண்டு ஃபர்ஸ்ட் இப்போ 40 பேர் இருக்குன்னா 20 பேருக்கு டெஸ்ட், 20 பேருக்கு வந்து ரெஃபரன்ஸ் 20 பேருக்கு ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரீல அப்படி கொடுப்பாங்க. அது டெஸ்ட் போட்டிருக்காங்கல்ல, டெஸ்ட் ரெஃபரன்ஸ் ரெண்டு பேரும் 40 பேரும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க 20 டாக்டர்ஸ். இந்த ப்ரீட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா அடுத்த ப்ரீட்லயும் இதே போல இருந்ததுன்னா டேப்லெட் சக்சஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஒரு அமௌண்ட் தருவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா 2000 1000 அது போல போட்டு தருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க உங்களை யூஸ் பண்ணுவாங்க, அந்த டேப்லெட் மாத்திரை சக்சஸ்ஃபுல்னா மறுபடியும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஆமாங்க மேடம். எங்க போகுது நம்ம சமுதாயம்? இது தெரிஞ்சும் நம்ம வாழ்க்கையை இதை எஃபெக்ட் பண்ண போறது, இது நம்ம வாழ்க்கைக்கு சரி இல்லை, இது எல்லாமே தெரிஞ்சும் நீங்க 12 தடவை இதை செஞ்சிருக்கீங்க. ஆமாங்க மேடம். நிறைய சாப்பிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு தானே உங்கள்ட்ட கொடுப்பாங்க? எல்லாமே சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது கான்ஃபரன்ஸ் ஹால்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க மேடம். சைன் வாங்குவாங்களா? மொத்தம் 56 பேஜ்ல சைன் வாங்குவாங்க மேடம். 56 பேஜ்ல அதுல என்ன எழுதி இருக்கும்? நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா? ஃபுல்லா படிச்சிருக்கேன் மேடம். சோ அதுல என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க? கண்டிஷன்ஸ் வந்து இதனால எனக்கு எதனா ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கேற்ற முழு ஈட்டு தொகையும் ஹாஸ்பிட்டலுக்கான செலவும் முழுசா அவங்க பார்த்துப்பாங்க. இதனால உயிர் சேதம் எதனா இருந்தாலும் இதுல வந்து எத்திக்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. எத்திக்ஸ் கமிட்டி இவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுக்குறவங்க. இவங்க மூலயமா வந்து 30 லட்சம் வந்து இழப்பீடு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க மேடம். மொத்தமா எவ்வளவு நீங்க ஏர்ன் பண்ணீங்க இதெல்லாம் பண்ணி? 40,000 ரூபாய் சொன்னீங்களா? 45,000 ரூபாய் சொன்னீங்க. ஆமா மேடம். எனக்கு சரி, இப்ப போன வாரம் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னீங்களா? அது என்ன? அதுவும் லாஸ்ட் வந்து இங்க வண்டலூர்ல இருக்கு ஒண்ணு இருக்கு, அங்க பார்ட்டிசிபேட். அங்க என்ன மாத்திரை சாப்பிட்டீங்க? அங்க வந்து சரியா எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க மேடம். அது வந்து சரி, என்ன மாத்திரை கொடுத்தாங்க? அங்கே 3 நாள் கோர்ஸா? அங்க இன்னைக்கு ஈவினிங் நம்ம போவோம். இன்னைக்கு ஈவினிங், நாளைக்கு டோசிங், நாளைக்கு செக் அவுட். 1 வீக் கேப். 1 வீக் கேப் எதுக்கு? 1 வீக் கேப் வந்து நான் அந்த டேப்லெட் வந்து கரையறதுக்கு பாடியில சிஸ்டம் பிளட்ல எப்படி அது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் போவீங்களா? மறுபடியும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் பீரியட் போவோம். செகண்ட் பீரியட் போகும்போது வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைசா கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? இதுக்கு லாஸ்ட் நான் பண்ணது வந்து 6,000 மேடம். 6,000. சோ ஆவரேஜ் நம்ம பார்த்தோம்னா 6,000 to 15,000 அந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கு. இல்ல 28,000 வரைக்கும் இருக்கு மேடம். அது என்ன 28,000? அது எதுக்கு? அது வந்து ஹெவி டோசிங் மேடம். ஹெவி டோசிங்னு சொன்னா? ஹெவி டோசிங் வந்து அது வந்து வெறும் ஒரே ஒரு லேப்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. பல்லுக்கு இந்த துரப்பாங்க சைடு பேரு அந்த லேப்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. 5 days உள்ள இருக்கணும். 5 days கேப், 5 days உள்ள இருக்கணும். 5 days உள்ளது எல்லாமே அங்க வந்து இப்போ சமீபத்துல வந்து ஒரு 1, 2 or 3 மந்த்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து கை கால் விழுந்து போயிடுச்சு மேடம் அந்த டேப்லெட் எஃபெக்ட்னால. அதனால அவருக்கு வந்து 15 lakhs வந்து இழப்பீடு கொடுத்துருந்தாங்க மேடம். கொடுத்துருக்காங்களா? சோ இது எல்லாம் தெரிஞ்ச பிறகும் நீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? காசு அவ்வளவு முக்கியமாயிடுச்சு மேடம் லைஃப்ல. வேலை செய்யலாமேப்பா. வேலை இல்ல, என்னோட ஒர்க்கும் தான் அவ்வளவு இருக்காது மேடம். வேலை இருந்ததுன்னா காலையில 6 மணிக்கு போனோம்னா நைட்டு 10 மணி தான் வீட்டுக்கு வருவோம் மேடம். இதே 4 hours ஒர்க். சரி, இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்களே, இதனால உங்க உடம்புல எந்த பாதிப்பும் உங்களுக்கு தெரியலையா? இது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல மேடம். தெரியல. பட் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? தெரிஞ்சு எதனா தெரியும் வரும்னு சொல்றாங்களா? வரும்னு சொன்னாங்க மேடம். வரும்னு சொன்னாங்க. வந்ததுன்னா நீங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்களே உங்க வீடு தேடி வரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி ஏதாவது டேப்லெட் சாப்பிட்டுருக்காங்களா? இல்ல மேடம். என்னம்மா பேரு? சுரேகா. என்னம்மா பிரச்சனை? இவர்தான் 2 பேருக்கு நடுவுல என்னம்மா பிரச்சனை? இவருதான் பிரச்சனை. என்ன சந்தேகப்படுறாரு, அதான் பிரச்சனை. என்ன சந்தேகப்படுறாரு? நான் இன்னொருத்தர வச்சுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு.
லவ் மேரேஜ் தானே? ம் 19 வயசுல நீங்க லவ் பண்ணீங்க, அவங்க 21 வயசு, குழந்தை இருக்கு, குழந்தை இருக்கு. 1.5 வருஷம். 1.5 வருஷம். 1.5 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. 1.5 வருஷத்துக்குள்ள சந்தேகமா? ஆமா மேடம், அதனால தான் இப்போ இங்க வந்து நிக்கிறோம். யாரை வச்சு சந்தேகப்படுறாரு? அவர் ஃப்ரெண்டை வச்சுதான். ஸோ இந்த எஸ்எம்எஸ் விஷயம் எல்லாம் என்ன, அதை பத்தி தான் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் அவர் தான் மேடம் அனுப்புனாரு. நான் என்ன மாதிரி அவருக்கு அனுப்பி அவரை வெளியே வர சொல்லி நீ போய் பேசு அப்படின்னு என்ன அனுப்புறாரு வெளியே. லாஸ்ட் நான் உங்ககிட்ட சொன்னல மேடம், லாஸ்ட் வந்து ஒரு எஸ்எம்எஸ் நீங்க பண்ணீங்கன்னு 3 எஸ்எம்எஸ் மேடம். 3 எஸ்எம்எஸ் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி 57 எஸ்எம்எஸ் யார் அனுப்புனான்னு கேளுங்க மேடம். நான் அனுப்பல. அவங்க அம்மா கூப்பிட்டு கேளுங்க மொபைல்ல மேடம். இருந்து நம்ம போயிருக்கு. ஆமா, ஸோ உங்க அம்மா அனுப்பினாங்களா? நான் அனுப்பல, அவர் தான் அனுப்புனாரு. மேடம் அவங்க மொபைலை இப்போ கொஞ்சம் வாங்கி தர சொல்லுங்க மேடம். கண்டிப்பாக நேற்று நைட் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, இப்போ செக் பண்ணலாம். அப்படியே ஜஸ்ட் இன்னொரு ஹெல்ப்பு மேடம், 24, 26 வந்து ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல பாதியிலே நிப்பாட்டிட்டேன். ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணியிருந்தாங்களா 25, 26 பாஸ்வேர்டை மாற்றி சாட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சி எதுக்கு சாட் பண்ணேன்னு கேட்டேன். அதுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை. லாஸ்ட்டாக அவர் கேட்ட எந்த கேள்விக்கு ஏமா நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கல மேடம். என் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணதே அவர் தான். இவங்க மெசேஜ் பண்ண மேடம். ஏங்க எல்லாமே அவர் தான் செஞ்சிருக்காருன்னா அப்போ உங்க சைடுல இருந்து எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை மேடம். என்ன சொல்ல வரீங்க? அவர் தான் என்னோட பாஸ்வேர்டை அவர் தான் சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஏங்க உங்க அம்மா மொபைல்ல இருந்து அவர் தான் எஸ்எம்எஸ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க, உங்க பாஸ்வேர்டு அவர் தான் சேஞ்ச் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க. அவர் மொபைல்ல இருந்து வேணா நான் எஸ்எம்எஸ் பண்ண மேடம். அதுவும் அவர் எதிர்க்கதான் பண்ணேன் நானு. யாருக்கு? ரமேஷ்க்கு. இவர் எதிர்க்கதான் பண்ணேன். இவர் சொல்லிதான் மேடம் பண்ணேன் நானு. அதுவும் ஒரு நாள் தான் அது பண்ணேன். அன்னைக்கு நைட்டு பத்தி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடியும் பிறகும் நீங்க பண்ண எஸ்எம்எஸ் எல்லாமே உங்க அம்மா மொபைல்ல இருந்து தான் போயிருக்கு. 2:52 மெசேஜ் போச்சா இல்லையா அவங்க அம்மா கிட்ட கேளுங்க மேடம். ஃபுல் ப்ரூஃபோட தான் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க மேடம். இவரை லவ் பண்ணி தானே நீங்க ஆமா. கல்யாணம் பண்ணீங்க, சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் செஞ்சீங்க. சோ ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அந்த சந்தோஷமா வாழவே இல்லையே நான் ஃபர்ஸ்ட். ஏன் வாழல? அத கேளுங்க. வேலைக்கே போனா தானே சந்தோஷமா. அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன செஞ்சாரு? இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும்ல? என்ன செஞ்சாரு? காசுக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? தாதா திருடி இருக்காரு காசுக்காக. உங்ககிட்ட முழுசா சொல்லல மேடம். இன்னும் இது ஜஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி நடந்தது. அவங்க சொல்றாங்க திருடி இருக்காங்க. கிளினிக்கு போய் 3 நாள் அங்க அட்மிட் ஆகி அவர் பாடிய மாத்திரைக்காக யூஸ் பண்ணி 45,000 ரூபாய் வாங்கி உங்க கையில கொடுக்கறாரு. எவ்வளோ? 45,000 ரூபாய். எப்ப கொடுத்தாரு? மொத்த அமௌண்டா கொடுக்கல மேடம். நானு சரி, சிறுவ கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்தீங்க? 10,000, 5,000 இல்ல, குடுக்கவே இல்ல. ஒரு நாள் 10,000 கொடுத்தாரு. அதுவும் 4,000 வந்து என்னோட பேபிக்கு ஸ்கேன் எடுக்கவே போயிடுச்சு. அப்புறம் ஒரு கம்பல் வாங்கி கொடுத்தாரு 1 கிராம்ல. மீதியா அவருக்கு ட்ரெஸ் எடுத்தோம், எனக்கு ட்ரெஸ் எடுத்தோம், அவ்வளவுதான். இந்த 10,000 ரூபாய் தான் அவர்கிட்ட வந்து. ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்றாரு, ஒரு பேண்ட் 4 ஷர்ட் தான் சொல்றாரு. எல்லாத்தையும் இந்த கையறுத்துன்னு ஒரே பிளட்டா எல்லாத்தையும் போட்டுறாரு மேடம். அதெல்லாம் வந்து என் மேல வந்து எதுனா என்னோட ஒரு தப்புக்காக வந்து நான் பண்ண தப்புக்காக வந்து எதுனா ஒரு தப்புக்காக என் கையை நான் அறுத்து நின்றுருக்கேன். நான் கேளுங்க மேடம். நான் எல்லாம் என்ன பண்ண பிளாக்மெயில் பண்றதுக்கு தான் மேடம் அறுத்திருக்காரு. என்னோட இப்பவும் சரி, கொஞ்சம் love காமிங்க. பண்ணும்போதும் சரி. என்னப்பா என்னப்பா எவ்வளவு தடவை? கணக்கே கிடையாது மேடம். எதுக்காக? அவங்க சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க. சரி, அதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இந்த ரத்தம் வந்தா தான் பேசுவாங்க மேடம் அவங்க என்கிட்ட. சோ மிரட்டுறீங்க? மிரட்டல மேடம். நானு நீங்க கட் பண்ணி ரத்தம் வந்தாதான் அவங்க பேசுவாங்க. சோ அது பிளாக்மெயில் பண்றீங்க, அது நல்லா யூஸ் பண்றீங்க. அதை நான் அப்படி நான் சொல்ல மேடம். நான் என் கையில இருந்து ரத்தம் வந்தாதான் அவங்க பேசுறாங்க. நான் அழுது காலெல்லாம் கூட விழுந்திருக்கேன் மேடம் நான் பேசுறதுக்கோசம். இல்ல மேடம், அது எப்படி ரத்தம் வந்தது பார்த்தாதான் நான் பேசுவேனா? இந்த மெடிக்கலுக்கு போற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும்னு சொன்னாரு அவரு? தெரியாது. தெரியும் மேடம். நான் எதுக்கு பெங்களூர் போகணும்னு கேளுங்க மேடம். எதுக்கு நீங்க பெங்களூர் போனீங்க? பெங்களூர்ல ஒரு லேப் ஒன்று இருக்கு மேடம். ஏங்க சென்னை தமிழ்நாடு மட்டும் இல்ல, பெங்களூர்ல வேற போய் இது பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க மேடம். உழைக்காம சம்பாதிக்கணும்,
அப்படி இல்லை மேடம், இவங்க வந்து காசு கேட்டு இது கேட்கறதுனாலதான் அந்த நிலைமைக்கு நான் போனேன் மேடம். வேலை செய்யலாம்ப்பா, எல்லாரும் இதான் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வேலை செஞ்சு கொடுத்து கூட பத்தலன்னு சொல்றாங்க மேடம். அதுக்கப்புறம் என்னால எவ்வளவு என்ன கொடுத்தாருன்னு பண்ண கேளுங்க முடியும்? மேடம். இந்த 1.5 வருஷத்துல எவ்வளவு கொடுத்தாருன்னு கேளுங்க. 1.5 வருஷத்துல முழுசா நான் 10,000 ரூபாய் பார்த்ததே அதான், அவ்வளவுதான். தீபாவளி கூட அவ்வளவு நாள் வேலை செஞ்சாரு. எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாரு. ஒரு எங்க வேலை செஞ்சாரு? எம்ப்ராய்டிங் கம்பெனில வேலை செஞ்சேன்னாரு. அங்கதான் வேலை செஞ்சாரு. நான் பார்க்கும்போது அங்கதான் இருந்தாரு. 600 ரூபாய் கொடுத்து ஒரு saree எடுத்து கொடுத்தாரு. 500 ரூபாய் கொடுத்து செட் எடுத்து கொடுத்தாரு. இது மட்டும் தான் எனக்கு நான் செலவு பண்ணது. 1 மாசம் வேலை செஞ்சு கல்யாணம் ஆகி 3 மாசத்துல என் குழந்தை வயித்துல இருக்கும்போது இந்த குழந்தைய எனக்கு வாங்கினியா இல்ல தங்கச்சி வீட்டுக்காருக்கு வாங்கினேன்னு கேக்குறாரு மேடம். இது அபாண்டமான போய் மேடம். இதெல்லாம் நான் கேட்கல மேடம். எல்லாரும் இருந்தாங்க, பிரச்சனையா ஆச்சு. எங்க அப்பா ஸ்தானத்துல இருக்க ஒருத்தரை அவரு கூட சம்மந்தப்படுத்தி பேசினாரு. இதெல்லாம் போய் மேடம். இதெல்லாம் அவங்க சொல்றது போய் மேடம். இதெல்லாம் 3 மாசத்துல நாங்க வீட்டை விட்டு அமிச்சமா இல்லையான்னு கேளுங்க மேடம். வண்டி வேணும்னு கேட்டாரு. வண்டி இருந்தாதான் நான் போவேன்னு சொன்னார் வேலைக்கு. எங்க அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி எடுத்துக்கிறாங்க. அந்த வண்டி மிஞ்சி போனா 1 வாரம் கூட வச்சிருந்தல. என்னை வந்து ஏதோ கம்பெனிக்கு எம்ப்ராய்டிங் கம்பெனிக்கு மிஷின் இறக்கணும், என்ன காசு கேக்குறானுங்க, நான் பார்ட்னரா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவ்வளவு டார்ச்சர் பண்ணி அந்த வண்டியோட ஆர்சி புக்கை எங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாச்சு. நீ எதனா பண்ணி போன்ட்டுன்னு அந்த வண்டியை வித்து 11,000 ரூபாய். அந்த 11,000 ரூபாய் என்ன பண்ணாருன்னு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது மேடம். கேட்டா அது எம்ப்ராய்டிங் கம்பெனிக்கு தான் கொடுத்தேன். நானும் மனுஷன் தான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு. சரின்ற அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு மனிஷ் கிட்டயும் போய் கேட்டேன் நானு. இந்த மாதிரி மனிஷ் நீங்க தான் ஸ்டார்ட் மனிஷ் அவரோட ஃப்ரெண்டு. இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு சொன்னாரு. இந்த மாதிரி நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு யார் சொன்னா மேடம், நான் யார் சொன்னாமா, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலேன்னா உங்ககிட்ட தானே 10,000 ரூபாய் குத்தாருன்னு சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டது. அதுல இருந்து அவங்க 2 பேருக்கு சண்டை. நீ இந்த மாதிரி பணத்தை இது பண்ணிட்டு என்னோட பேச்ச சொல்றியா மேடம். அதெல்லாம் வந்து போய் கேட்கல மேடம். அவங்க கேட்டேன் மேடம். நீங்க அந்த பைக் அந்த வண்டி வித்தது அதுக்காக தான் 10,000 ரூபாய்க்காக தான் இவங்க சொல்றாங்க. அந்த 10,000 ரூபாய் என்ன செஞ்சீங்க? அந்த 10,000 வந்து நடுவுல வந்து நானும் இன்னொருத்தரும் மனிஷ்னு சொன்னாங்களே மேடம், அவரும் போடும்போது வந்து நடுவுல சின்ன லாஸ் ஆயிடுச்சு மேடம். அதனால சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, தேவையில்லாம காசு எடுத்துன்னு போய் விட்டுட்டான்னு சொல்லிட்டு. சரி, இப்ப நான் உங்க மனசு கஷ்டப்படலையா? அது கேட்டு நான் சண்டை போட்டதுக்கு ஒரு தடவை என்ன சொன்னார் மேடம், அந்த 10,000 ரூபாய் நான் எடுத்து குடிச்சு செலவு பண்ணிட்டேன்னாரு. என்னது குடிச்சு செலவு மாட்டியா, நீ என்னதான் நினைச்சுன்னு இருக்கேன், எங்க அம்மா கஷ்டப்பட்டு தானே வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு. இன்னொரு தடவை நான் சொன்னாரு, இல்ல எங்க அம்மா 10,000 ரூபாய் கடை வாங்கியிருந்தாங்க, அந்த 10,000 நான் தான் கொடுத்தேன் அப்படின்னாரு. இதுல எதுதான் உண்மை? பல கதைகள் சொல்லிருக்காரு. பல கதையா. அதான் நான் ஒரு கேள்வி நான் கேட்டா எனக்கு 10 பதில் வரும். ஆனா அந்த 10 பதிலுமே பொய்யாதான் இருக்கும். ஒண்ணு கூட அதுல உண்மை இல்ல. அவங்க சொல்றது இப்ப அம்மா அப்பா தான் வேணாம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு தான் மேடம் வந்தாரு. ஆனா நான் கேட்டதுக்கு இந்த பதில் தானே சொன்னாரு. அப்ப நீங்க கேட்கலையா? உங்க அம்மா கூட எந்த தொடர்பு இல்லையா? என்கிட்ட மே மாசம் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு மே மாசம் தெரிய வந்தது. அது எப்படி இல்லன்னு சொன்னாரு? 1.5 வருஷமா பேசிட்டே இல்ல. நீங்களே கேட்டு பாருங்க. எதுக்கு போன் பண்ணி பேசினார் மேடம் அவங்க அம்மா? அவங்க கேட்டதுக்கு என் தம்பி நான் பேசினது இல்ல, எங்க அப்பா அம்மா கூட ரீசெண்டா 3 நாள் முன்னாடி என்ன தெரியுமா மேடம் ஆச்சு, நான் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு கொண்டுட்டு பேச மாட்டோம், நீ ஜீ தமிழ்ல கம்ப்ளைண்ட் குத்தியா குடுத்துக்கோ, நாங்க என்ன வந்து பேசணுமோ நான் பேசிக்கிறேன்னு. அப்படி சொல்லல மேடம். நீ உடனே கிளம்பி அண்ணா பார்க்குக்கு இன்னும் 1 ஹவர்ல வர அப்படின்னாங்க. நான் பேசுறதுக்கு தான் மேடம் வர சொன்னேன். அதுக்குள்ள என்ன சொன்னாங்க, இல்ல நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நான் ஜீ தமிழ்ல கையை எடுத்து வந்து நின்னு அவங்க வந்து என்ன அட்மிட் பண்ணிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல, ஸ்டிச்சஸ் போட்டு. நான் அந்த வேணா அந்த SMS கூட என்கிட்ட அப்படியே இருக்கு மேடம், நான் இப்ப எடுத்துட்டு வந்து காட்டுறேன் எங்க அம்மா கிட்ட. எங்க அம்மா மொபைல்ல ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, என்னால காலையில தான் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு விட்டாச்சு. எங்க அப்பா எங்க அம்மா வந்து இப்ப பேசினாங்க, என்கிட்ட கேட்டாங்க உன் நம்பரே வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்பர்ல இருந்து போன் வராத வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணி இவரே பேசுறாரு, அவங்க அப்பா பேசுற மாதிரி. கொரியன் செட்ல இந்த 13 வாய்ஸ் இருக்கும் தெரியுமா மேடம், மாத்தி சேஞ்ச் பண்ணி பேசுறது, அந்த மாதிரி பேசினாரு. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா வாய்ஸ்ல பேசுற மாதிரி பேசினாரு, ரெண்டாவது அவங்க தம்பி வாய்ஸ்ல பேசுற மாதிரி பேசினாரு. 4704 இவரோட நம்பர் தான். அதுல இருந்து பல மெசேஜஸ் நீங்க அனுப்பியிருக்கீங்க. பல மெசேஜஸ்னா என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் மேடம்? என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன்? தம்பி படிக்க முடியாத SMS எல்லாம் நீங்க அனுப்பியிருக்கீங்க. ஓ, அப்ப அவங்க அனுப்புன மெசேஜ வந்து நான் ஓகே. எது 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 எது
அவங்க அனுப்புன மெசேஜை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அதை உங்ககிட்ட காமிக்கிறது இப்ப என்கிட்ட ப்ரூஃப் இல்லை, அவங்க மட்டும் காமிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க SMS அனுப்பியிருக்கீங்க. இவர் பண்ணதாலதான் அந்த proof நான் என்கிட்ட ரிப்ளை எங்ககிட்ட பண்ணேன். சரி சரி ஓகே மேடம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப நான் இந்த மெசேஜ் இப்ப நீங்க என்ன அனுப்ப சொன்னீங்க? நான் எந்த SMS அனுப்பலன்னு சொன்னீங்க. அசிங்கமா SMS அனுப்பியிருக்கீங்க. அனுப்புனேன் மேடம், அனுப்புனேன் மேடம். இப்ப என்ன சொன்னீங்க? நான் எந்த SMS அனுப்பலன்னு சொன்னீங்க. இந்த எஸ்எம்எஸ் அனுப்பலன்னு சொன்னேன். அசிங்கமா அது தவறான எஸ்எம்எஸ் எல்லாமே அனுப்புனது நான் தான் மேடம். எதுக்காக அனுப்புனீங்க? அவங்க என்ன அசிங்கமா கேட்டு அனுப்பிச்சாங்க. தவறான ஃபர்ஸ்ட் இவரோட மொபைல்ல இருந்து எனக்கு அவ்வளவு எஸ்எம்எஸ். நான் அமைதியா தான் இருந்தேன். சரி நீ என்ன அசிங்கப்படுத்துற, நான் படுத்தின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா ஏதோ ரீப்ளை பண்ணேன். ஏன்னா பேசினா பேச்சு வளர்ந்துதான் போ. எங்க அப்பாவே ஒரு திருப்பி அசிங்கமா கேட்டாரு. அந்த கோவம் தான் என்னால தாங்க முடியாது. நான் திருப்பி அவருக்கு அனுப்புனேன். இவ்ளோ நீ பேசுறியே, நீ முதல்ல ஆம்பளையா தான் நேர்ல வந்து பேசு, எதுவும் மெசேஜ்ல பேசாத. போன் கூட அட்டன் பண்ணி பேச மாட்டாரு, மெசேஜ் தான். நான் பெங்களூர்ல இருந்தேன் மேடம். நான் பொண்ணு, நான் தைரியமா வந்து நின்னு பேசுறேன்னு சொல்றல உன்கிட்ட, நீ நல்ல ஆம்பளையா தான் நேர்ல வந்து பேசு. அதுவும் எப்ப வருது, நைட்டு 12 மணிக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருக்காரு. அதெல்லாம் நான் போல. நாங்க வந்து சரியா சைக்கோ மேடம், சைக்கோ மாதிரி பண்றாரு இவர் பண்றதெல்லாம் எனக்கு பார்த்தா. அதனால வந்து நாங்க வீட்டுல தூங்கும் போது வெளியே வந்து எங்க அக்கா கிட்ட பூட்டு கொடுத்துட்டு, நீங்க வெளியே பூட்டு போட்டுக்கோங்க அக்கா, நான் காலையில திறந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் தூங்குறோம். நைட்டு 12:15 இவரோட போன் வந்தது. சரி நைட்ல எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, டென்ஷன் வரல, நிம்மதியா தூங்கன்னு போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். காலையில இருந்து பார்த்தா நான் வெளியே தான் இருக்கேன், நீ வெளியே வா அப்படின்னு மெசேஜ் வந்தது. நான் உடனே ரீப்ளை பண்ணேன், எங்க இருக்க வெளியே. நான் நைட்டு ஃபுல்லா வெளியே தான் இருந்தேன். நீ ஏன் நைட்ல வர, உன் மேல தப்பு இல்லைன்னா காலையில வந்து பேச வேண்டியதானே, எல்லாருக்கே வர மாட்டுறது. இவர் டோட்டல் இமோஷனல் பிளாக்மெயிலே இருக்காரு. நான் ஒரு மென்டலிஸ்டா மாறிட்டேன் மேடம் இவங்க கிட்ட இருந்து. லாஸ்ட் 3 மந்த்தா 1 மந்த்துக்கு முன்னாடி லாஸ்ட் 3 மந்த்தா மாறிட்டேன் மேடம். நானே ஓப்பனா சொல்ல, லாஸ்ட் 3 மந்த்தா மாறிட்டேன் நான். இவங்க மெசேஜ் பண்ணிட்டு இல்ல 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 இல்லன்னு சாதிக்கிறாங்க. இதேதான் மேடம், நான் பண்ணலனா கூட இவரே தானா எதனா ஒன்னு கிரியேட் பண்ணி மெடிக்கல் விஷயம் எவ்வளவு மாசமா போயிட்டு இருக்கு? என்னங்க மேடம்? இந்த மெடிக்கல் சென்டர்ஸ்க்கெல்லாம் நீங்க போறீங்களே, மேரேஜ் ஆனதுல இருந்து போயிட்டு இருக்கு மேடம். அதுக்கு முன்னாடி நீங்க போல? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் தான் மேடம். அந்த டேட் கூட ப்ரூஃப் கூட இருக்கு என்கிட்ட. உண்மையே சொல்லுங்க. உண்மையா இருக்கு அந்த கான்டாக்ட் நம்பர். உண்மையே சொல்லுங்க. ஒரே ஒரு டைம் தான் மேடம் கான்டாக்ட் நம்பர் தம்பி, எல்லா டீடைல்ஸ் எங்க கையில இருக்கு. ஓகே மேடம், ஒரு டைம் தான் மேடம் நான் போயிருக்கேன். 944990. இல்ல இல்ல கேட்டுக்கீங்க மேடம், நாங்க பேசுறோம்னா ப்ரூஃபோட தான் பேசுவோம். சரிங்க மேடம். கல்யாணத்துக்கு முந்தி எவ்வளவு தடவை நீங்க போயிருக்கீங்க? ஒரு டைம் தான் மேடம். தாம்பரம். அப்போ ஏன் போய் சொன்னீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தான், காசுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி. காசுக்காக தான் நிறைய டைம் பண்ணேன். இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு என் கையில காசு இருக்குல்ல, வர காசு பத்தல, அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இதை செஞ்சேன்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆமாங்க. ஆனா இப்போ நீங்க சொல்றது கல்யாணத்துக்கு முந்தி நான் ஒரு தடவை போயிருக்கேன். கல்யாணத்துக்கு முந்தி வந்து 6 மந்த் அப்புறமா தான் நான் போனேன் மேடம். சரிங்களா? 6 மந்த்ஸ் அப்புறமோ பிறகோ நாங்க கேட்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க போனீங்களா இல்லையா, அது மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். போனேன் மேடம். ஏன் அந்த உண்மையை எங்க கிட்ட சொல்ல? ஏன் அது மறைச்சீங்க? தப்பு மேடம். ரெண்டாவது தப்பு, ஒரு மாசம் முன்னாடி டெல்பின்னு ஜெயின்ற, அதான் இவ ஃப்ரெண்டு ஜெய் வந்தாரு வீட்டுக்கு. வந்து ஒரே கத்து, போலீஸ்காரங்க அவங்க 2 பேரும் போலுங்க. வீட்டுல வந்து பிரசாந்த் இருக்கானா, பிரசாந்த் ஒய்ஃப் நீதானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நான் தாங்கண்ணா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி என்ன வீட்டுல இருந்து வந்து 3500 ரூபாய் எடுத்துன்னு வந்துட்டாரா டெல்பின் அண்ணன் வீட்டுல இருந்து. இவரு 3500 ரூபாய் எடுத்துன்னு வந்து, யாரு? அதான் ஜெய்யோட ஃப்ரெண்டா மேடம். டெல்பின் ஜெய்யோட ஃப்ரெண்டா. ஜெய் வந்து இவரோட ஃப்ரெண்டு. இவரு ரோட்ல பத்துந்ததை பார்த்துட்டு ஜெய் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல தங்க வச்சிருக்காரு. அவர் தான் டெல்பின். சரி அவர் தனியா தானே இருக்கான்னு சொல்லிட்டு இவனை சேர்த்து வச்சிருக்காரு. 3 நாள் சேர்த்து வச்சிருக்காரு. 3 நாள்ல 3வது நாள் அவர் பைபிள்ல காசு வச்சது இவர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. திருடி இருக்காரு. அது மட்டும் இல்லாத திருடுவாரா எனக்கு தெரியாது மேடம். இப்பதான் இதெல்லாம் சொல்லிதான் எனக்கு தெரியும். உங்க ஃப்ரெண்டு ஜெய் தானே வந்து சொல்லிருக்காரு. அவரு இப்போ இந்த செகண்ட் அவர் வந்துட்டு தான் மேடம் இருக்காரு. நாங்க போன் பண்ணி சொன்னோம், டெல்பின்கோ ஜெய்க்கோ போன் பண்ணி சொன்னோம், நீங்க போய் பேசிட்டு இருக்கோமா நாங்க வரோம்னு சொல்லிட்டாரு. அவரும் ஜெயின்றவரும் சொல்லிட்டாரு போன் பண்ணி. அவரும் ஜெய்யும் தான் கூட வந்தாரு. நான் கேட்டேன் நீங்க யாருன்னு. நீங்க ஏன்பா எதுக்காக அப்படி பண்ணீங்க? சந்தோஷமா 2 பேரும் வாழ்ந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல தூங்கினேன், ரோட்ல தூங்கினேன், கோவில்ல போய் தூங்குறேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நான் டெய்லி வேலைக்கு போய் ஒரு 200 ரூபாய் கொடுன்னா மேடம் சொல்ல, ஒரு 200 ரூபாய் கூட எனக்கு அது போதும்.
நான் எங்க அம்மா கூட என்ன வச்சு சாப்பாடு போடுவாங்க. நீ 200 ரூபாய் கூட, நீ சாப்பிடுற, உன் துணியை துவைச்சு போறாங்க, அதுக்காவது அவங்களுக்கு மதிப்பு கூட, அதுக்காவது காசு கொடுன்னு தான் சொல்லலாம். அந்த 200 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. குழந்தை நெஸ்டம் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்க அம்மா கூட போட்டி போடுவாங்க. நான் ஒரு பாக்ஸ் வாங்கி தரேன், உங்க அம்மா 2 பாக்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லு. அப்பெல்லாம் சொல்ல மேடம் நான். என்னாச்சு இவருக்கு? மேம் அவனுக்கு வந்து எனக்கு தெரியாம ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டான்னு சொல்றதை விட இவங்க ஆத்தாக்காரி மரியாதையா இட்டுட்டு பேச போயிட்டு, சொல்லுங்க மேடம், ஒரு நிமிஷம். மரியாதையா பேச சொல்லுங்க. மேடம் இவங்க அம்மா இட்டுக்கிட்டு போயிட்டு இவங்களுக்கு தெரியாம எல்லாத்தையும் பண்ணி விட்டாங்க. இந்த பொண்ணு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அம்மை போட்டு இருந்தது, 3வது தண்ணி ஊற்றிட்டு இந்த பொண்ணை நைட் இட்டும் போகிறாங்க. அப்போ நான் செக்யூரிட்டி வேலை பண்ணியிருந்தேன் ஹார்பர். என்னம்மா என் பையனை காணும் அப்படின்ட்டு ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் டியூட்டிக்கு போயிட்டு வர சொல்ல இவங்க அம்மா மட்டும் தனியாக வந்து நம்ம ஆர்எஸ்எம் ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக வராங்க. என்னடா அது இந்த பொண்ணு கூட போச்சா, தனியாக வராங்களே, சரி விடு, அவங்க எப்படி போவாங்க ஏதை பண்ண நம்மளுக்கு தெரியாது, இந்த விஷயம்லாம் வந்து சொல்லக்கூடாது என்ன அப்படின்ட்டு ஒரு வாரம் பார்த்தேன். இவனுக்கு வந்து தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எங்கே இருக்க ஏதா இருக்க. அதாவது வந்து சத்தம் கேட்கும், செல்லை வந்து ஆன் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க. ஒன்று பேசணும், நேனா இங்கே இருக்கேன், நேனா அங்கே இருக்கேன் என்ன அப்படின்னு பேசணும், எதுவுமே இல்லை. சரி என்ன பண்ணுறான், எங்கடா போயிட்டு வந்த, எப்போ, ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்கடா போயிட்டு வந்த, எங்கே இல்லை நின்னா, 2வது ஓடி போயிட்டான். இவனுக்கு யார் ஆறுதல் கொடுக்கறது, கல்யாணம் ஆகாத முன்ன இவனுக்கு யார் ஆறுதல் கொடுக்கறது. சரி ஒரு நாள் 44C அப்போ வந்து எனக்கு 6 மணிலாம் வேலை முடிஞ்சிடும் மேடம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஓவர் டைம் போட்டாங்க. போட்ட பேர் 11 மணிக்கு பஸ்ஸு ஏறுறேன், எனக்கு முன்னாடி இவர் உக்காஞ்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு தான் மேடம் நான் கூட்டின்னு போனது மேரேஜ் பண்ணுறது. இவர் உக்காஞ்சிட்டு இருக்காரு, நான் பின்னாடி உக்காஞ்சி இவர் ஷேப்பை பார்த்தாச்சு. ஓ மாட்டிக்கினாண்டா அப்படின்னு. மேடம் நான் சிமெண்ட் ரோடு இறங்குறவன் பாண்டியன் தேட்டர் இறங்குனேன். இறங்குன வந்து சட்டை பிச்சுக்கினேன், கீழே இறங்கு நீ கீழே இறங்கு அப்படின்னு ஷர்ட்டை பிச்சு தான் கீழே இறங்கி வந்தேன் மேடம். மேடம் ஒரு 10 ஸ்டெப்பு, அதாவது இங்கேருந்து இந்த இடத்துல போகிறதுக்குள்ளேயோ எஸ்கேப். அதுக்கப்புறம் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி இந்த பையனை எப்போ பார்த்தேன்னு நீங்கள் கேளுங்க மேடம். இந்த பையனை நான் எப்போ பார்த்தேன்னு நீங்கள் கேளுங்க. எங்கள் பாட்டி சாவல மறாவது நாள் எவனோ என்னை ஒருத்தன் ஒரு வாரமா என்னை டார்ச்சர் பண்ணுறான். யாரது? யாருன்னு தெரியல, ஃபோன் நம்பர் இருக்கு, நான் உங்களுக்கு தரேன். அதை வந்து நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணாரு? ஃபோன் டார்ச்சர் பண்ண, ஏய் அவனை வெட்டிடுவேன், உன் பையன் எங்க சொல்லு, உன் வீட்டில் தானே இருக்கான், ஒழுங்கா சொல்லு. ஒரு வாரம் ஆமா சமீபத்தில் அவன் என்ன சொல்றான், லாஸ்ட் அந்த ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் தனியாக இருக்காங்க. போயிட்டு என்ன உன் பையன் எங்க வீட்டுக்கார ஹவுஸ் ஓனர் தான் இப்போ சொன்னாங்க, 2 பேரும் உன் பசங்க வெளியே வேலைக்கு போயிடுறேன்னு. அப்போ எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கான் போல, வாப்பா வந்து கேட்கலாம் அப்படின்னு. ஏன்பா யாருப்பா அமிச்சது அந்த பொண்ணுடைய அம்மாவும் நான் என் தம்பியும், அதாவது இவன் சித்தப்பா. இது என்ன, இதை வந்து நீங்க கண்டிப்பா இது உண்மையா ஆக்கி எங்களுக்கு உயிருக்கு பயமா இருக்கு போல இருக்கு. இப்போ இவங்க பண்றது வந்து எங்களுக்கு உயிருக்கு பயமா இருக்கு. அதாவது இவங்க அம்மாவும் உங்க சித்தப்பா என் தம்பி, கூட பிறந்த தம்பி. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? உங்களோட அதை டார்ச்சர் பண்றதுக்காக? இதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இதுக்கு காரணம் வந்து அவனுக்கு தெரியும், நல்லா தெரியும். அவன் என் தம்பி வந்து ஸ்டேஷன்ல வந்து சொல்லியிருக்கான். என்னன்னு சொல்லியிருக்கான், டேய் அவன் உனக்கு அம்மா போலடா நீ இருக்கான். என் தம்பி அவங்க அம்மாவை மேடம் நீங்க புரிஞ்சுப்பீங்க,
உனக்கு அம்மா போடறான்னு சொல்லியிருப்பானா உனக்கு இந்த பொண்ணு என்ன வேணும்? அந்த பழக்கம் நம்மளுக்கு எதுக்கு? நம்மளுக்கு தகமா சரி பரவாயில்ல விடு, அதை பத்தி விடு, அது வேண்டாம். உனக்கு தேவையா அந்த வயசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். உன்னை சின்ன வயசுல பால்கள்ல நிக்க வைப்பா, பால்கள் ரத்தம் கொதிக்குது மேடம், பாலுகள்ல நிக்க வைக்க மேடம். நானு வேலையை விட்டு வந்தாலும் காலத்தை வச்சு விடு. இவனை 7th வரைக்கும் தான் இவன் படிச்சான், 7th வரைக்கும் தான் படிச்சான். இவன் எனக்கு புரோஜனம் கிடையாது, 7th வரை தான் படிச்சான். சரி அப்பா நீ கெட்டு போயிடாதுப்பா அப்படின்ட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு எடுத்து கொடுத்தா, எம்ப்ராய்டரி கம்பெனி. அப்படி இப்படின்னு போயிட்டு 4000 5000 6000 7000 15000 ரூபாய் ஆயிடுச்சு. 2 ஓனருக்கு எனக்கு ஃபோன் பண்ணானுங்க, 2 ஓனருங்க. எப்பா எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் போங்கப்பா, அவன் எங்கேயும் ஹவுஸ் பிள்ளை இருக்கிறான், போய் தேடின்னு போங்கப்பா. ஏற்கனவே என் உயிர் போந்தெல்லாம் போதும், இப்போ 2வது வந்து உயிரை வாங்கணுமா வேண்டாம்பா அப்படின்ட்டு. காசு பணம் எதுவுமே இருக்கலன்னு சொன்னாரு. ஏன் மேடம் வேலை இருக்கல, காசு இருக்கல மேடம். வேலை இல்லைன்னா 2 நாளைக்கு 200 ரூபாய் கூலி வேலை போய் சம்பாதிக்கலாம் மேடம். அந்த அளவுக்கு உடம்பு இருக்குது மேடம் அவனுக்கு. 200 ரூபாய் கூலி செய்யலாம், கூலி வேலை பண்ணா 200 ரூபாய் கூலி. ஆனா உங்க பையன் என்ன செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன். பல மெடிக்கல் சென்டர்ஸ்க்கு போய் ஒரு டேப்லெட் நம்ம உடல்ல எப்படி அது ஒர்க் பண்றதுன்னு சொல்லி தன் பாடிய தன் உடலைய பயன்படுத்தி இருக்காரு. இதெல்லாம் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மேடம், தெரியாது. அது உடம்பை எவ்வளவு பாதிக்கும் தெரியாதுமா. நீங்க தான்மா காக்கணும். நான் கேட்டு பிரயோஜனமே இல்லம்மா. இப்போ நீங்க தான் காக்கணும். இல்லைங்க, இது எப்படின்னா ஒரு புது மாத்திரை அவங்க கண்டுபிடிச்சு இவங்க பாடியில செக் பண்ணுவாங்களாம். சரி இப்ப மலேரியான்னு வைங்க, ஒரு புது மாத்திரை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது இவங்களுக்கு கொடுத்து 3 நாள்ல அந்த மாத்திரை எப்படி எல்லாம் ஒர்க் பண்றது அப்படின்னா இவங்க உடல்ல யூஸ் பண்றாங்க. அதுக்கு அவங்க காசு கொடுக்கறாங்க. அதெல்லாம் அவங்க பையன் செஞ்சிருக்காரு. நீங்க அது கேட்டதுக்கு ஏன்பா இப்படி செஞ்சான்னு கேட்டதுக்கு, என்கிட்ட காசு இல்லம்மா, கல்யாணம் ஆன பிறகு எனக்கு மனைவியும் குழந்தையும் நான் பாத்துக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி செஞ்சேன்னு சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றது என்னன்னா மாசம் 15000 ரூபாய் இவருக்கு வருதுன்னு வருமா? கண்டிப்பா. இவர் எதுக்காக இதெல்லாம் செஞ்சாருன்னு தெரியலையே மேடம். அப்போ இவர் சொன்னது எல்லாமே பொய்யா மேடம்? இவ்வளவு நேரமா அவர் எங்க கிட்ட பேசியிருக்காரு. ஒரு நிமிஷம், என் வீட்டுல இருக்கிற வரையிலும் அவனுக்கு என்ன பழகுன்னு கேளுங்க மேடம். ஏன்பா எந்த பழக்கம் மேடம்? அப்போ எங்க இருக்கும்போது இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு தெரியலையா மேடம்? சரி இவர் பெங்களூர் எப்ப போனாரு? அதுவும் தெரியலையா மேடம் எனக்கு. நீங்க எப்பப்பா பெங்களூர் போனீங்க? நீங்க பெங்களூர் மேரேஜ் ஆயிட்ட பிறகு தான் போனேன் மேடம் நான். ஹலோ, மேரேஜுக்கு முந்தி நீங்க பெங்களூர் போயிருக்கீங்கன்னு நீங்களே சொன்னீங்க. மேரேஜுக்கு முந்தி வந்து ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு சேலையூர்ல போயிருக்கேன் மேடம். பெங்களூர் வந்து மேரேஜ் ஆயிட்ட பிறகு தான் ஆனந்த்னு ஒருத்தர் கூட போனேன் மேடம் நானு. மாத்தி மாத்தி பேசாதீங்க. மாத்தி பேசலாம். இது பாருங்கப்பா, இங்க இப்பதான் நீங்க சொன்னீங்க நான் பெங்களூர் போனேன் கல்யாணத்துக்கு முந்தின சொன்னீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மைக் மேடம் நானு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, மைக் சென்டர்னு சொன்னேன் மேடம் நானு. கல்யாணத்துக்கு முந்தி அங்க போய் என்ன செஞ்சீங்க? ரிசர்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது மாதிரி தான். ஆமாங்க. எதுக்காக செஞ்சீங்க? இப்போ உங்க அப்பா அவர் என்ன சொல்றாருன்னா 15000 ரூபாய் மாசம் அவருக்கு சம்பளம். அப்ப எதுக்காக உங்களுக்கு காசு தேவைப்பட்டது? நடுவுல இப்போ வந்து எம்ப்ராய்டரி ஃபீல்ட்ல வந்து நிறைய வேலை இல்ல மேடம். இப்போதைக்கு வேலை இல்ல மேடம். வேலை இல்ல. அப்போ நீங்க வீட்ல இருந்தீங்க. கல்யாணத்துக்கு முந்தி நான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முந்தி அப்போ நீங்க வீட்ல இருந்தீங்க. ஆமாங்க மேடம். அப்ப எதுக்காக அது செஞ்சீங்க? சரி மேடம், இவன் சம்பாரிச்சு இவனால நாங்க 1 ரூபாய் சாப்பிட்டுக்கிறோமா கேளுங்க. இல்ல மேடம். சம்பாதிக்கிற காசுல என்ன செய்வாரு? நீங்களும் கேட்கலையா மேடம்? கேட்கலையானா ஐயோ புள்ள ஓட்டுவானா, நீனா இங்கே இரு, நீனா எனக்கு காசு வானா, நீனா என்ன ஒண்ணுமா நான் உள்ள வாங்கி தரேன். அந்த பயத்தினால. ஆமா, நீங்க கேட்கல. அதுதான் மேடம். மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கேட்காததுனாலதான் இன்னைக்கு உங்க பையன் அவருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காரு. மேடம் மாசத்துக்கு ஒரு வாட்டி செல்லு எப்படி மேடம் வரும்? அவன் செய்யப்பா நீ செஞ்ச தப்புங்க. நீங்க செஞ்ச தப்புங்க. பையன் ஓடி போயிடுவாரா இல்ல என்னை விட்டு வெளியிடுவாரா, இந்த பயத்தினால நீங்க கேட்கிற ஒரு அப்பாவா இருந்த சில கேள்விகள் நீங்க கேட்டே ஆகணும். அடிக்காத அடியாம்மா, அடிக்காத அடியா, எவ்வளவு அடி, போவாதரா வெளியே போவாதரா, ஊரை சுத்தாதரா,
பசங்க கூட அடி, அந்த கடவுளை சின்ன பையனை கூட அது போல அடிச்சது இல்லை. அடி வாங்கிக்கிறான் என்கிட்ட. தம்பி சொல்லுங்க மேடம். இந்த பொண்ணு உங்களுக்கு தேவையா? எனக்கு இப்போ தேவையில்லை மேடம். தேவையில்லை. இப்போ தேவையில்லை மேடம். ஏன்? மெசேஜ் பண்ணதா லாஸ்ட் வரைக்கும் ஒத்துக்க மாட்டேது மேடம். அது ஒத்துக்கிச்சுன்னா நான் வாழ்றேன் மேடம், இல்லைன்னா வாழ மாட்டேன் மேடம். குழந்தைய பார்த்துங்க மேடம். எப்படி பார்த்துங்க. என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? நான் வாழ மாட்டேன். எதுனால? என்ன காரணம்? என் முடிவு இதுதான் மேடம். நீங்க தானே மெசேஜ் செஞ்சிருக்கீங்க. நான் செய்யல மேடம். அவங்க புள்ளைய மட்டும் ஏத்துக்கணும்னா ஏத்துக்க சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி கவலை. நீங்க போக மாட்டேன். நான் போக மாட்டேன். எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, இத்தனை வருஷம் என்ன பார்த்தாங்க. உறுதியா இருக்கேன். சோ நீங்க உங்க அம்மா கூட வாழ போறீங்க, உங்க குழந்தைய கூட. ஆமா. ஒரு அப்பாவா அவன் செஞ்ச தவறுகள் எல்லாம் மன்னிச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்சம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா மேபி அவன் வாழ்க்கை கொஞ்சம் மாறும். மேடம் உங்க பையன், உங்க புள்ள, நீங்க மேடத்துக்கிட்ட பேசுங்க, எங்க நீங்க பெத்த புள்ளைகிட்ட பேசுங்க மேடம். ஏதோ நான் சொல்லிட்டேன். நீங்க அப்பா, உங்க முடிவு என்ன? நீங்க தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அவங்கள்ட்ட நாங்க கண்டிப்பா பேசுவோம். பேசுங்க. ஆனா உங்க மனசு என்ன சொல்லு? என் மனசு என்ன சொல்லுது? ஒரு அப்பா மனசு என்ன சொல்லுது? என்ன சொல்லுதுன்னா, இவன் வந்து 2 வருஷம் என்கிட்ட நல்லவனா வந்து காமிக்கணும். அது சேலஞ்ச். நல்லவனா வாழ்ந்து காமிக்கணும். ஏன்பா? என்ன தம்பி? சரிங்க மேடம். நீங்க பிரசாந்த் உங்க அப்பா கூட, உங்க அப்பா ஒரு சவால் விட்டுருக்காரு. ஆமாங்க மேடம். 2 வருஷம். 2 வருஷத்துல முழுமையா மாறி நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு பையனா உங்க வீட்டுக்கு வருவாரு. கண்டிப்பா. அப்போ நீங்க ஏத்துப்பீங்க? அப்ப ஏத்துக்கிறோமா? சரியா? பையனை கூட்டிட்டு கிளம்புங்க சார். இப்ப பையனை கூட்டுங்க, ஏன் கூட தேவையில்லை. சரி கிளம்புங்க. சரி, நன்றி. உங்க முயற்சி என்னன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் தான் நாங்க முயற்சி செஞ்சோம். ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா உங்க முடிவு இருக்கு. சொல்றீங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவர் அப்பா விட்டு, அவங்க அப்பா ஒரு சவால் விட்டுருக்காரு. அப்படி முழுமையா அவர் மாறி அவர் திரும்பி போனார்னா அது பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். புரிஞ்சதா? சரி, மேபி இந்த 2 வருஷத்துல அவர் மாறி, முழுமையா மாறி, உங்க மனசும் மாறலாம். மாறணும், மாறி நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா நாங்க ஒரு எதிர்பார்ப்புல நாங்க இருக்கோம், ஆசையும் படுறோம். புரிஞ்சதா? சோ அதுக்கு நீங்களும் ஒரு முயற்சி செய்யுங்க. சரியா? தேங்க்யூ. இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக. ஆனா இவங்க எடுத்த அந்த முடிவு பல பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கையில வந்துருச்சு. இப்ப நிலைமை என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த பையனும் இந்த லேபு, மாத்திரை, இது மாதிரி விஷயங்களை ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாரு. அந்த பையன் முழுமையா மாறணும், இதுதான் எங்க ஆசை. அவர் மாறி இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். நேயர்களே, நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.